நாங்கள் அந்த ஆகியோரிடத்தில் எங்களை தாழ்த்துவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, மகு சோதரம் ஆண்டவரே, சர்வலவரே மகு கொடானுகோடி சோதரம் அப்பா பிதாவே, மகு சோதரம் ஆண்டவரே, ஜீவனுள்ளவரே மகு கொடானுகோடி சோதரம். நன்றி கர்த்தாவே, மகு சோதரம் ஆண்டவரே, ஆண்டவரே மாறாத உம்முடைய கிருபைக்காக ஆண்டவரே மகு கொடானுகோடி சோதரம். நன்றி கர்த்தாவே, மகு சோதரம் 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 சோதரம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த சாயங்கால நேரத்துக்காக உமக்கு சோதரம். ஆம் கர்த்தாவே, இந்த சாயங்கால நேரத்திலே உம்முடைய வார்த்தையின் பிரமாணத்தை நிறைவேற்றும்படியாக இந்த நாளிலே வந்திருக்கிறதான உம்முடைய பிள்ளைகளை, பரிசுத்தவான்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆம் கர்த்தாவே, நீர் சொன்ன வண்ணமாக ஆண்டவரே, நான் வருமளவும் இதை புசித்து பானம் பண்ணுங்கள் என்று சொன்ன வண்ணமாக அன்றைய நாளிலே அந்த வண்ணமாக அந்த ராத்திரி வேளையிலே அந்த அப்பத்தை பெற்று ஜனங்களுக்கு கொடுத்தீரோ, அந்த வண்ணமாக நீர் நேற்றும் இன்றும் மாறாத தேவனாயிருந்து நீர் அன்று இருந்து எப்படி செய்வீரோ அதே வண்ணமாக இன்றும் நீர் அந்த வண்ணமாக எங்கள் மத்தியிலே நீர் செய்து வர்ற கிருபைக்காக உமக்கு சோதரம். அதனாலே நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை நாங்கள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினாலே நாங்கள் அடையாளம் கண்டு கொண்டு இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறோம் என்ற அந்த நம்பிக்கையோடு நிச்சயத்தோடு மகிழ்ச்சியோடு கர்த்தாவே உம்முடைய வார்த்தைக்குள்ளாக இன்னும் அதிகமாய் நாங்கள் பலப்பட்டு பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து இன்னும் அதிகமாய் உமோடு நெருங்கும்படியாக இந்த நாளிலே நீர் எங்களை ஆயத்தப்படுத்தி வர்ற மேலான அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, இந்த அருமையான நேரத்திலே வந்ததான ஒவ்வொரு பிள்ளைகளே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆம் கர்த்தாவே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன தேவன். ஆம் கர்த்தாவே, இந்த நாளிலே துன்பங்களோடு பிரச்சனைகளோடு தேவைகளோடு வியாதிகளோடு கஷ்டங்களோடு என்னென்ன சூழலோடு கர்த்தாவே இந்த நேரத்திலே உம்மை நம்பி வந்தார்களோ அவளுக்காக நீர் பேசுகிற தேவனாயிருக்கிறபடினால் அன்றைக்கு ஒரு மனிதனுக்காக ஒரு ஸ்திரீக்காக கடந்து போன தேவன், அதே தேவன் இன்றைக்கு நீர் மாறாத தேவனாயிருக்கிறபடினால் ஆண்டவரே உம்முடைய கிருபையின் கரத்திலே எங்கள் யாவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பேசும், நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் ஆண்டவரே இந்த நேரத்தில் உம்முடைய நாமம் மகிமைப்படவும் எங்களை முழுவதுமாக உம்முடைய கிருபையின் கரத்திலே தாழ்த்துகிறோம். பேசுகிற உதடுகளையும் கேட்கிற செவிகளை நீர் ஆசீர்வதியும். இந்த இடத்தை உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். சிறுவர் முதல் பெரியவர் மட்டும் உம்முடைய இரக்கம் கூட இருக்கட்டும். சூழல்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். நாங்கள் நின்ற வண்ணமாக ஒரு வார்த்தையை நாங்கள் 2 வார்த்தைகளை நாங்கள் வாசிப்போம் சுருக்கமாக. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம், அதிலே நாங்கள் ஒரு வசனத்தை வாசிப்போம். நீங்கள் வீடுகளுக்கு சென்று நீங்கள் முழுவதுமாக படிக்கலாம். இப்பொழுது நான் நினைக்கிறேன் 41 ரைட் 41லேருந்து நான் ஒரு 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 41லிருந்து 43, 177வது பக்கம், புதிய ஏற்பாடு. ஆயினும் எல்லா ஜனங்களுக்கும் பிரத்தியட்சமாகும்படி செய்யாமல் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவரோடே புசித்து குடித்தவளுக்கும் தேவனால் முன்பு நியமிக்கப்பட்ட சாட்சிகளுமாகிய எங்களுக்கு பிரத்தியட்சமாகும்படி செய்தார். அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்றும் ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். அவரை விசுவாசிக்கிறவன் அவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாருக்கும் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். ஆமென். නමුත් මුළු සෙනඟට නොව දෙවියන් වහන්සේ විසින් කලින් තෝරා ගන්නා ලද සාක්ෂියක් වන උන්වහන්සේ මලවුන්ගේ නැගිටුණු පසු උන්වහන්සේ සමග කෑවා වූ බීවා වූ අපටමය. ජීවත් වන්නටද මලවුන්ටද මිනිස්සුකාරයා වන පිණිස දෙවියන් වහන්සේ විසින් නියම කරන ලද තැනක්
සාක්ෂි දෙන්නටත් උන්වහන්සේ අපට අනුකර සේක. උන්වහන්සේ කරේ අදාළ සියල්ලන්ට උන්වහන්සේගේ නාමය කරුණ කොටගෙන පාප කමාව ලැබෙන බවට සියලු අනාගතවරු භක්තිවරු උන්වහන්සේ ගැන සාක්ෂි දෙති කීවේය. ஆமென் ஆமென். யாவரும் அமர்ந்திருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இந்த அருமையான நாளிலே வந்ததான யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே விசேஷமாக ஒரு சௌரியம் அவருடைய பிள்ளைகளும் வந்திருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் ஏறக்குறைய 4-5 வருடங்களுக்கு முன்பாக இந்த இடத்திலே அவர்கள் ஒரு முறை குடும்பமாக வந்திருந்தார்கள். இந்த நாளிலே கணவன் இந்த பூமியில் இல்லாவிட்டாலும் மீண்டுமாக அவர்கள் இந்த இடத்தை அங்கே வாஞ்சித்தது நிமித்தம் அவர்கள் வர வேண்டும் என்ற நிமித்தம் இந்த இடத்திலே வந்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அந்த வண்ணமாக சனிக்கிழமை நான் கடந்து போக வேண்டி இருந்தது. அங்கே திடீரென்று தான் அதை நான் அடுத்த வாரம் அல்லது நேரம் இருந்தால் நாங்கள் முடிவிலே அதை குறித்து நாங்கள் பார்ப்போம். அதில் ஒரு ஞானஸ்தான ஆராதனை அங்கே இருந்தது. அது மாத்திரமில்லை, தேவனுடைய காரியங்களை செய்ய தேவன் கிருபை செய்தார். ஆமென். கர்த்தர் தாமே அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இன்றைக்கி ராப்போஜன ஆராதனை ஆயிருக்கிறபடினால நான் இந்த வேத பகுதியில் இருந்தே ஒரு தலையங்கத்தை நான் போட விரும்புகிறேன். 41வது வசனத்தில் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா தேவனால் முன்பு நியமிக்கப்பட்ட சாட்சி. ஆமென். தேவனால் முன்பு நியமிக்கப்பட்ட சாட்சி என்ற ஒரு தலையங்கம். இது ஒரு அருமையான ஒரு வேத பகுதி. பாருங்கள், ஆயினும் எல்லா ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாகும்படி செய்யாமல், எல்லாருக்கும் அவர் தன்னை பிரத்யட்சமாகும்படி செய்யாமல், அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவரோடே புசித்து குடித்தவர்களும் தேவனால் முன்பு நியமிக்கப்பட்ட சாட்சிகளும் ஆகிய எங்களுக்கு பிரத்யமானார். ஆமென். யாருக்கு அவர் பிரத்யட்சமானாரா? அவரோட புசித்து குடித்து அவரோடு இருந்த ஜனங்களுக்கு தான் அவர் என்ன செய்தாராம்? தன்னை பிரத்யமாகினார். ஏனென்றால் நீங்கள் மத்தேயு 24:30 இடக்கண்டு வாசிங்க. இல்லை அது 24 லூக்கா 24:30. அவர்களோடே அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். ஆமென் ஆமென். பாருங்க, யாருக்கு அவர் பிரத்யமாகிறார் என்றால் அவரோட, அப்போ அது வெளிப்பாடு என்னண்டா, அவரோடு கூட அப்பம் புசித்து திராட்சரசம் பானம் பண்ணி அவர் உயிரோடு இருக்கிற நாட்களில் எந்த வண்ணமாக அவரோடு கூட நடந்தார்களோ அவர்களுக்கு தான் தேவன் என்ன செய்கிறாராம்? திரும்பவும் என்ன செய்தாராம்? பிரத்யமாக ஆனார். தன்னை முகமுகமாக அவர் என்ன செய்தார்? காண்பித்தார். அவர்களோடு அவர் இருந்தார் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. ஆமென். அந்த வண்ணமாக இந்த நாளில் நாங்கள் மீண்டுமாக ஒரு ராப்போஜன விருந்துக்கு வந்திருக்கிறோம். ஏனென்றால் ராப்போஜனம் என்றால் நாங்கள் என்ன என்பதை முதலாவது அறிய வேண்டும். அவர் எதற்காக தன்னை அடையாளப்படுத்தினார்? அவர் பூமியில் இருந்த வேளையிலும் எந்த வண்ணமாக அவர் நடந்து காண்பித்தார்? அவர் மரித்து உயிரோடு எழுந்து மீண்டும் வந்த பிற்பாடும் அவர் என்னத்தை காண்பித்தார்? மீண்டும் நாங்கள் இந்த பூமியை விட்டு கடந்து தேவனுடைய வருகை வரும்போது, தேவனுக்குள்ளாக நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படும் போது அவர் என்ன செய்வார் என்பதை நாங்கள் ஏற்கனவே பார்த்து வருகிறோம். இன்றைய நாளிலும் நாங்கள் எடுக்க முன்பும் திரும்ப நாங்கள் பார்க்க போகிறோம். ஏனென்றால் நாங்கள் எதை குறித்து பெறுகிறதாயிருந்தாலும் தேவனுடைய வார்த்தையின்படி நாங்கள் வெளிப்பாட்டை
நாங்கள் பெற வேண்டும். ஆமென். ஏனென்றால் இந்த ராப்போஜனமானது என்ன வண்ணமான ஒரு ஆசீர்வாதத்தை தரும் என்பதை நாங்கள் முதலாவது அறிந்திருக்க வேண்டும். ஆமென். தேவனுடைய வார்த்தை எதை சொல்லுகிறது? தேவனுடைய வார்த்தை எதை காண்பிக்கிறது? அவர் இந்த பூமியில் இருந்த வேளையில் எதை செய்தார்? அதை மீண்டும் அவர் எதை செய்ய சொல்லுகிறார் என்பதை நாங்கள் என்ன செய்யணும்? காணணும். அப்போ தான் எங்களுக்குள்ள ஒரு பயபக்தி வரும். நாங்கள் அந்த வண்ணமான ஒரு விசுவாசத்தோடு வருவோம். அப்போ தான் அது எடுக்கும்போது என்னத்தை கொண்டு வருமாண்டா? ஒரு ஆசீர்வாதத்தை வரும். இல்லாட்டி நாங்கள் என்ன செய்வோம்? ஒரு நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுகிற மாதிரி நாங்கள் என்ன செய்வோம்? கை கொள்ளுவோம். பாருங்கள், தேவனுடைய வார்த்தை இந்த வண்ணமாக அந்த ஜனக்கூட்டத்துக்கு அவர் தன்னை வெளிப்படுத்தினார். இன்றைக்கு பார்க்க வேளையில் ராப்போஜனம் என்றோன்னே அநேகர் என்ன செஞ்சிருவாங்க? நின்றுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ராத்திரி வேளையில் வந்து கடந்து போயிடலாம். ஆனால் அவர் யாருக்கு தன்னை காண்பித்தார்? யாருக்கு அவர் தன்னை வெளிப்படுத்தினார்? நீங்கள் இந்த பூமியிலிருந்து அங்கே போக்குள்ள யாருக்கு அதை கொடுக்க போகிறாரண்டா, உங்களுக்கு வேத வார்த்தை தெரிஞ்சாதான் நீங்கள் என்ன செய்வீங்க? அதை கண்டுகொள்ளுவீங்க. இல்லாட்டி உங்களுக்கு என்ன செய்யாது? அது புரியாது. அதனால்தான் யோவான் சொல்கிறான், அவருடைய கற்பனை அவருடைய வார்த்தையின்படி நடப்பது தான் நாங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிவதாயிருக்கிறது, அன்பாயிருக்கிறது. ஆமென். தேவனுடைய கற்பனை தேவனுடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசித்து அதன்படி நடக்கிற வேளையில் தான் அது அன்பாயிருக்கிறது, அதுதான் கட்டளையாயிருக்கிறது. அவருடைய கட்டளையில் நாங்கள் பிரியமாயிருக்கோம். அன்றைக்கு தாவீதை பார்த்தோம். அவன் சொல்கிறான், உம்முடைய கட்டளையின் பேரிலே நான் பிரியமாயிருக்கிறேன். அப்போ தேவன் நான் வருமளவும் இதை பானம் பண்ணுங்க, புசியுங்கண்டா நாங்கள் எந்த வண்ணமாக நாங்கள் அதை கை கொள்ள வேண்டும்? அது கட்டளை. ஏன்னா மத்தேயு 26 என்ன சொல்லுது? என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை. அன்றைக்கி ஆபிரகாமோடு விருத்தசேதனம் உடன்படிக்கை பண்ணினார். ஆனால் இன்றைக்கு ஒரு மணவாட்டியோடு தன்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையை செய்கிறார். அப்போ இந்த உடன்படிக்கையை யார் கை கொள்ளுவாங்கன்னா அவரை நேசிக்கிறவங்க தான். அவள் பாருங்கள், வார்த்தை முன்னுக்கு நீங்கள் வாசித்து பார்த்தீங்க, அவர் எல்லாருக்கும் பிரச்சயமாக இல்லை, எல்லாருக்கும் தன்னை காண்பிக்க இல்லை, எல்லார் மத்தியிலும் போகல. அவர் உயிரோடு இருக்கக்குள்ளே யாரோட இருந்தாரோ, யாரோட புசித்தாரோ, யாரோட நடந்தாரோ, யாரோடு அவங்க கடந்து போனாங்களோ அவர்களுக்கு தான் அவர் என்ன செய்கிறார்? திரும்ப வார். அப்போ அவங்களுக்கு தான் அது தெரியுது, அது மீண்டும் கர்த்தர் என்பது. ஏண்டா அந்த அப்பத்தை நாங்கள் வாசிக்கக்குள்ள என்ன திரும்ப அவருடைய அப்பம் பிக்கப்படுறபடி அவனுடைய கண்கள் என்ன செய்யப்படுது? திறக்கப்படுது. அப்போ அவங்க யாருன்னு அறிகிறாங்க? இது இயேசு. ஏன்னா அவர் உயிரோடு இருக்க வேளையில் எதை செய்தாரோ இன்றும் அவர் அதே செய்கிறார். ஆமென். அதனால தான் அவர் நேற்றும் என்றும் மாறாத தேவன். அதனால தான் அன்றைக்கு மோசே என்ன செய்தான்? யோசுவா என்ன செய்தான்? அங்கே பவுல் என்ன செய்தான்? இயேசு கிறிஸ்து எதை செய்தார்? இன்றைக்கு நாங்கள் செய்யக்குள்ள அதே தேவன் எங்களோடு இருக்கிறார். ஆமென். ஏனென்றால் அவருடைய வார்த்தையை கை கொள்ளுகிறோம். அவருடைய வார்த்தையை கை கொள்ளுகிற இடத்திலே தேவ அன்பு இருக்கிறது. அவர்களுக்கு தான் தேவன் என்ன செய்கிறார்? அங்கு தன்னை காண்பிக்கிறார். அப்போ பாருங்கள், எவ்வளோ ஒரு ஆழமான காரியம். அதனால தான் அவர் சொல்ல, நீ இதை கை கொள்ளாட்டி என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை. அப்போ அவர் சொல்ல, ஆண்டவரே சொல்ல கையையும் தலையும் கழுவணும் என்ற சொல்லணும். கையை மாத்திரமல்ல, ஏன்னா முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாக இருக்கு, மற்றபடி முழுவதும் சுத்தமாக இருக்கிறான். அப்போ அவன் கேட்குறான், காலை மட்டுமில்லை கையையும் தலையும் கழுவ சொல்கிறான். அவன் தேவையில்லை, நீ முழுகி இருக்கிறபடினால உண்ட காலை மட்டும் நீ கழுவு. ஆமென். ஏனென்றால் அவர் அந்த வண்ணமாக நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு கடந்து போகணுமென்றால் நாங்கள் எப்படிப்பட்டதான ஒரு தாழ்மை, எப்படிப்பட்டதான அந்த வார்த்தை நியமத்தை கை கொள்ள வேண்டும் என்று அவர் திருஷ்டாங்கமாய் வைத்தார். அதனால தான் அவன் பேதரிடத்தில் வர்ற வேளையில் அவன் சொல்கிறான், நீர் ஆண்டவராயிருக்க, நீர் போதகராயிருக்க, நீர் என்னுடைய காலை கழுவலாமா? அப்போ அவன் என்ன சொல்கிறான்? நீ கழுவாவிட்டா என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை. அப்போ அவன் சொல்கிறான், என்ன சொல்கிறான்? என்னுடைய கையையும் தலையும். அப்போ முன்னுக்கு 4ஆம் வசனத்தை வாசிக்கிற பார்வையில் பார்த்தீங்கன்னா அவர் என்ன செய்கிறார்? 5 நினைக்கிறேன். அவர் என்ன செய்கிறார்? தண்ணீரை அவர் வார்த்தார் என்று வேதம் சொல்கிறது. வாசி யோவான் 13:4 அன்னைக்கு. ஆமென். ஆமென். அப்போ அவர் என்ன செய்கிறார்ண்டா பாருங்க, அவர் தண்ணீரை அவர் வார்த்தாராம். தண்ணீரை வார்த்து அவர் அது மாத்திரமல்ல என்ன செய்கிறார்? அறையில் அவர் என்ன சீலையை கட்டி கொண்டு ஒவ்வொரு சீசருடைய காலை அவர் என்ன செய்தாராம்? கழுவினார்.
ஏனென்றால் தேவன் தன்னை அங்கே தாழ்மையாக என்ன செய்தார்? காண்பித்தார். அப்போ இது ஒரு மனிதனுக்கு அவசியமாயிருக்கிறது. அப்போ தான் நீங்கள் சேர்ச்சுக்கு வந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க? அந்த வண்ணமாக உங்களை தாழ்த்துவீங்க. அப்போ தான் என்ன செய்வீர்? தேவன் உங்களுக்குள்ளே அவர் வருவீர். ஏன்னா நாங்கள் கடமைக்கு ஒரு ஸ்தாபனத்தை போல் நாங்கள் டைமுக்கு நேரம் கிடைக்கிற நேரத்தில் அல்லது வாரத்தில் ஒருக்கா நாங்கள் கழுவி தண்ணி எடுத்து வச்சுருப்பாங்க. அந்த தண்ணியில் காலை கழுவியாச்சு. ஏன்னா என்னாத்துமாவே சொல்ல இப்போ நான் இன்றைக்கு இப்போ கணப்பேரை நான் பார்த்து வரேன். ஏன்னா இங்கே நான் எல்லாம் முடிச்சுட்டு வரக்குள்ளே கேட் சத்தம் கேட்டுட்ருக்கு. எங்கே போகிறாங்க, எங்கே ஓடி என்னத்துக்கு போகிறாங்கன்ட்டு தெரியல. ஏனண்டா இந்த வண்ணமான பாருங்கள், என்னாத்துமாவே சொல்லி ஆசீர்வாதத்தை பற்றி ஜனங்களோட குலுக்கி கடந்து போக இல்லாத வண்ணம் இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்குது. அப்போ எப்படி நீங்கள் அங்கே தேவனுடைய ராஜ்யத்தில் போய் நீங்கள் அவரோடு இருக்க போகிறீங்க? ஏன்னா நாங்கள் பார்த்தா அங்கே புசிப்பும் இல்லை, குடிப்பும் இல்லை, நித்திரையும் இல்லை. அப்போ நீங்கள் யோசிப்பீங்க அது எப்படா கஷ்டம்ன்ட்டு நீங்கள் யோசிப்போம். ஆனால் தேவன் அப்படிப்பட்ட ஒரு பிரத்யோக சரீரத்தை அவர் தருவார். ஆமென். உங்களுக்கு அப்படி ஆசை வராது. தேவன் அந்த வண்ணமாக அவர் என்ன செய்வார்? இரவும் பகலும் அவரோடு இருந்து நீங்கள் ஜீவிக்கத்தக்கதாக தேவன் அதை செய்வார். ஆமென். இன்றைக்கி பூமியில் பிறந்தபடியாக தான் உங்களுக்கு பசி இருந்துச்சு. ஏன்னா நித்திரை இருக்கிற அவரும் பூமியில் இருந்த வேளையில் அவர் என்னவாக இருந்தார்? பசியாக இருந்து சாப்பிட எதுவும் இல்லையாண்டு அவர் கையை நீட்டி கேட்டு. ஆமென். கேட்டாரா? இல்லை. அவருக்கு நித்திரை மயக்கமாக இருந்து நித்திரை செய்தாரா? இல்லையா? அவ்வளோ புயலும் காற்றும் அடிக்கிற வேளையில் நல்லா அவர் என்ன செய்ய தூங்கினார். அவங்க என்ன செஞ்சாங்க? அவரை கடிஞ்சு கொண்டான். என்ன சொன்னாங்க? ஐயரே, நாம் மடிந்து போகிறோம், என்ன உங்களுக்கு விளங்க இல்லையா? ஏன்னா கேட்க இல்லையா? அப்போ அப்படியெல்லாம் விசுவாசி இருப்பான். அதுக்கு தான் அவர் தன்னை பாருங்க, அவர் ஆண்டவர் போதகர். ஒரு டென்ஷன் ஆகினோன்னே போதகர் ரெண்டும் இல்லாமல் என்ன சொல்லிட்டான்? ஐயரே, ஏன்னா நாங்கள் மடிஞ்சு போகிறோம், டென்ஷன் ஆகிடுவாங்க. அதே போல் இன்றைக்கு சபையில் இருப்பாங்க. ஏன்னா போதகர்ன்னு பார்க்க மாட்டாங்க, ஏன்னா ஒரு விசுவாசின்னு பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க தங்களோட இயல்புல அதே போல் தான் சீசர்களும் என்ன செஞ்சாங்க? இருந்தாங்க. அன்றைக்கி பெரும்பாடுள்ள ஸ்ரீ வர்ற வேளையில் என்ன செஞ்சாங்க? அவர் என்ன யார் தொட்டனோன்னு ஏசிட்டாங்க. அவருக்கு ஏசுனாங்களா? இல்லையா? இயேசுவை கடிந்து கொண்டுட்டாங்க. என்ன சொன்னாங்க? என்ன மூளை இல்லாமல் என்ன இவ்வளோ பேர் வாராங்க, ஏன்னா உங்களுக்கு ஏன்னா இது என்ன தொட்டது நீ மூளை இல்லைன்னு அப்படியே சொன்னாங்கன்ட்டு சிந்திச்சுறாங்க. இன்றைக்கு ஜனங்கள் நினைக்கிற வண்ணமாக ஏன்னா தீக்கரிசி அதை பேசுகிறார். ஆமே. அப்போ என்னண்டா அந்த வண்ணமாக அவங்க என்ன செய்தாங்க? ஏனண்டா அதுதான் தேவன். ஏண்டா அவர் எப்பயுமே திஷ்டாங்கத்தை வைக்கிறவர். ஆமேன். அவர் எப்பயுமே அன்றைக்கும் தேவன், அவர் தேவனாக இருந்தார். அன்றைக்கு மோசே என்ன ஒரு மனிதனை வைத்தார். அன்றைக்கு மோசைக்குள்ளாக தேவன் என்ன சொன்னார்? ஆரோனுக்கு யார் தேவனாக இருப்பான்? மோசே இருப்பான். அப்போ அவன் என்ன செஞ்சான்? தட்டி கழிக்க பார்த்தான். அவன் சொன்னான், ஆண்டவரே எனக்கு திக்குவாய். அவர் சொல்ல, நீ இந்த விஷனை, இந்த தரிசனத்தை, இந்த காரியத்தை நீ என்ன செய்? நிறைவேற்று. நான் உன்னதான் தெரிஞ்சிருக்கேன். அவன் சொன்னான், நம்ம 40 வயசுக்கு முன்னண்டா கொஞ்சம் செஞ்சுருக்கலாம், என்ன 80 வயசாகிட்டு அதனால் ஏலா. அப்போ அவர் சொல்ல, இல்லை நீ தான் செய்யணும். அப்போ அவன் என்ன சொல்கிறான்? ஏதாவது ஒன்றை சொல்லி தப்போணுமே. என்ன சொன்னான்? ஆண்டவரே எனக்கு இப்போ கொன்னவாய் ஆயிடுச்சு. ஏன்னா சொல்ல வசனம் பராட்டி ஜனங்கள் எல்லாம் சிரிப்பாங்க. ஏன்னா இவருக்கு பல்லு போயிட்டு சொல்லு போயிருமன்ற மாதிரி. ஏன்னா அப்போ அதனால் ஆனால் வெளிப்பாட்டு இருக்கிறவன் தேவண்ட வார்த்தை என்று சிரிக்காத வண்ணம் அவர் சொல்ல வாரதை என்ன செய்வான்? கட் பண்ணுவான், அவன் பிடித்து கொள்வான். ஏன்னா அது கர்த்தர் பேசுகிறதன். அப்போ அவன் சொல்கிறான், நீ பொண்டு வேணாம், நான் உண்ட வாயா யாரை வைப்பேன்? ஆரோனை வைப்பேன். நீ பேசாத, ஆனால் இவனுக்கு முணு. ஏன்னா நீ இவனுக்கு சொல்லிக் கொடு. உண்ட கொன்ன வாயால் நீ என்ன செய்? ஆரோனுக்கு சொல்லிக் கொடு. அவன் இதெல்லாம் பிரசங்கிப்பான். ஏன்னா அதெல்லாம் செய்வான். அவன் உனக்கு அவன் உனக்கு தீர்க்கதரிசியாயிருப்பான். ஆரோனுக்கு நீ யாராயிருப்பாய்? தேவனாயிருப்பாய். பாருங்கள், அதுதான் தேவன். ஆமேன். ஏனென்றால் தேவன் எப்பயுமே, ஏண்டா ஜனங்கள் தேவனை வரும்போது எப்பயுமே என்ன செய்வாங்க? கீழ்ப்படிவாங்க. அப்போ அவர் என்ன செய்தாரோன்னு ஒரு நடைமுறையை வச்சு, அப்போ ஜனங்கள் இவனை ஏற்றுக்கொண்டால் தான் யாரை ஏற்றுக்கொள்ளலாம்? அங்கே ஏற்றுக்கொள்ளலாம்னோடனே ஜனங்களுக்கு அங்கே தான் பெரிய. அதே போல் தான் இயேசு கிறிஸ்துவும் இயேசு கிறிஸ்து மேலே இருந்தே வந்திருந்தால் ஜனங்கள் சீசர் அதட்டியிருப்பாங்களாம். சீசர்கள் அதட்டியிருப்பாங்களா? என்ன நீர் படுக்கிறீரன்னு மெதுவாக தட்டியிருப்பாங்க. என்ன போதரு கொஞ்சம் எலும்புங்க, காற்று கூடியாக இருக்குன்னு. இப்போ அவர் யாருன்றது இல்லாதபடியே ஒரு பொதுவான ஆள் மாதிரி என்ன செஞ்சிட்டாங்க?
விரட்டி என்ன செய்யிட்டாங்க, அதட்டி அவரை எழுப்பிட்டாங்க. ஏன்னா நாங்கள் புரிய வைக்கிறதுக்கு அந்த பாணியில் போகிறேன், ஏன்னா கத்தத்தாமே உங்களை நீங்கள் புரிய வைப்பாராக, தவறாக பேசினா தேவன் என்ன மன்னிப்பாராக. ஆமென். நீங்கள் தீர்க்கதரிசியோட மெசேஜை பார்க்குறவங்களுக்கு தெரியும் அவர் என்ன வண்ணமாக அவர் பேசுகிறார் என்பது உங்களுக்கு தெரியும். ஏன்னா கடல் பயணத்தில் ஒரு சாட்சி என்றக்குள்ள அவர் ஒரு கதாபாத்திரமாக போயிடுவார், ஏன்னா ஒரு நடித்து காட்டுவார், அதே மாதிரி. ஆமென். அப்போ பாருங்கள், தேவனுடைய வார்த்தை அவர் என்ன செய்கிறார், அதனால் அவர் தேவனாக இந்த பூமியில் அவர் இருந்தபடியினால் அவர் என்ன செஞ்சார், ஒரு வேலைக்காரன் போல் அவர் என்ன செய்ய டக்குன்னு பாலியை எடுத்து கொண்டு போய் என்ன செஞ்சார், பிடிச்சி தண்ணியை கொண்டு வந்து வாத்து வச்சு சீசர்ற காலை கழுவின். ஏனென்றா அவர் என்ன சொன்னார், நீங்கள் வாசித்து பாருங்கள். நினைக்கிறேன் மார்க்கு நினைக்கிறேன், நீங்கள் பெரியவனாக இருக்கணுமெண்டா நீங்கள் என்ன செய்யணுமாமென்று அவர் வாசிக்கிறேன். எடுத்து வந்தேன் நான் லூக்கா 22 நினைக்கிறேன், அந்த 3ஐயும் நாங்கள் பார்ப்போம். லூக்கா 22 25 26 வாசம். அவர் அவர்களை நோக்கி, பிரஜாதியாரின் ராஜாக்கள் இல்லை கீழே வாசிங்க, இந்த பெரியவன். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது. உங்களில் பெரியவன் சிறியவனை போலவும் தலைவன் பணிவிடைக்காரனை போலவும் இருக்க கடவன். ஆமென். பந்தி இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன்? பந்தி இருக்கிறவன் அல்லவா? அப்படி இருந்தும் நான் உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரனை போல் இருக்கிறேன். மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோட கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. ஆமென். ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியிலே போஜன பானம் பண்ணி இஸ்ரவேலின் 12 ரைட் வேணாம் ரைட் பாருங்க, உங்களுக்குள்ளே அப்படி இருக்க கூடாது. உங்களில் பெரியவன் சிறியவனை போலவன், தலைவன் யாரை போல மாறணுமாம், பணிவிடைக்கார். அப்போ இயேசு கிறிஸ்து யாராக இருந்தேர், தலைவனாக இருந்தபடினால் அவர் என்ன செய்கிறார், பணிவிடைக்காரனாக என்ன செய்தேர் அங்கே வந்தேர். இப்போ மத்தேயு 20 எடுங்க. நாங்கள் ஏன் இப்போ ராப்போஜனத்தோட வெளிப்பாடை நாங்கள் பார்க்க போகிறேன். மத்தேயு 20:28 வாசிங்க. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். ஆமென். அப்போ பாருங்க, மனுஷகுமாரன் என்ன செய்ய வரலையா, ஊழியம் கொள்ள வராம ஊழியம் செய்யவும் பணிவிடை செய்யவுமே அவர் என்ன செய்தார், வந்தார். அப்போ பாருங்க, தேவனுடைய வார்த்தை. அப்போ அதான் ராப்போஜனை நாங்கள் வர்ற வேளையில் நாங்கள் எதை கற்றுக்கொள்கிறோம்டா, இந்த ராப்போஜனத்தில் அது ஊழியக்காரனாக இருக்கலாம், விசுவாசியலாக இருக்கலாம்டா, அது ஒரு தாழ்மை. நாங்கள் என்ன செய்கிறோம், ஒரு பணிவிடை செய்கிறவர்களாக, மற்றவர்களுக்கு நாங்கள் சேவை செய்கிறவர்களாக, நாங்கள் ஆலயத்தில் வந்து நாங்கள் அதை செய்கிறவர்களாக நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் டிப்டாப்பாக வந்து அமர்ந்து நாங்கள் காரியங்களை செய்து போகிறதல்ல. அவர் பாருங்கள், அந்த நேரத்தில் அவர் என்ன செய்தார், தானே தண்ணி வார்த்தார். பாருங்கள், தானே என்ன செய்கிறார், தன்னுடைய சீலையை எடுத்து அவங்களோட அழுக்கான பாதங்களை கழுவி அதை அவர் திரும்ப அவர் கழுவினார். அப்போ அதனால தான் நாங்கள் வேத ஒழுங்கில் உங்களை ஒரு துணியை கொண்டு வார். அப்போ அந்த துணியை வளமையாக நாங்கள் என்ன செய்வோம், சேர்ச்சில் நாங்கள் துணியை வச்சு அதை இங்கே இருக்கிறவங்க கழுவுவாங்க. ஆனால் நீங்கள் அதை கழுவும் போது அது உங்களுடைய ஆசீர்வாதம். அப்போ அதுதான் பரலோக ராஜ்யம் வந்து இடுக்கமும் நெருக்கமாக இருக்கிறது. இப்போ உலகத்தில் கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை போய் பல ஜாதியான பல கூட்டம் ஆர்ப்பரித்து ஆராதிப்பாங்க. அவங்க நினைக்கிறாங்க அவங்க பொய்யா ஏமாந்து போகிறாங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தையின்படி நீங்கள் செய்யாவிட்டால் நீங்கள் அவருடைய சீசர்களாக இருக்கலாது. ஆமென். அவர் சொல்லிய இந்த வார்த்தையின்படி நடக்கிற வேளையில் தான் நீங்கள் கண்மலையின் மேல் அந்த வீட்டை கட்டுறீங்க. அப்போ பாருங்கள், அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையானது உங்களை ஒப்பு கொடுக்கிறதே ஆயிருக்கணும். ஒரு சேவை செய்கிற மனப்பான்மை வரும். நீங்கள் எல்லாரும் பணிவிடை செய்கிற ஒரு நபராக நீங்கள் என்ன செய்யணும், மாற வேண்டும். நீங்கள் ஒதுங்குறவளாக நீங்கள் இருப்பீங்கண்டா நீங்கள் இன்னுமே நீங்கள் தேவண்ட மைண்ட், கிறிஸ்துவின் சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள். அதனால தான் அவர் செய்யக்குள்ள அவங்க என்ன செய்தாங்க, அவங்க வேணாமண்டாங்க. ஆனால் அவர் செய்து நான் அங்கே போகணுமெண்டா நீங்கள் இந்த வண்ணமாக நீங்கள் என்ன செய்யணும், உங்களை மாற்றணும். இன்னொரு வேத பகுதியை மார்க் 9:35 வாசி. அப்பொழுது அவர் உட்கார்ந்து 12 அழைத்து, எவனாகிலும் முதல்வனாய்
எல்லாருக்கும் கடையனாவனும் எல்லாருக்கும் ஊழியக்காரனுமாய் இருக்க கடவன் என்று சொல்லி ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அதை அவர்கள் ரைட் காணும் பாருங்க. அவர் என்ன சொல்றாரு 35 பாருங்க. அப்பொழுது அவர் உட்கார்ந்து 12 அழைத்து, எவனாயிலும் முதன்மையாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் எப்படியா இருக்கணுமா? கடையவனா, கடைக்குட்டி என்றுவோமே, அது மாதிரி அவன் சின்னாளாக இருந்து என்ன செய்யணும்? ஒவ்வொரு காரியத்தை. ஏண்டா அவன் பெரியவனா? ஏண்டா வேதம் என்ன சொல்லுது? நீங்கள் பரலோகத்தை பூமியை என்ன செய்வீங்க? நியாயம் தீர்ப்பீங்க, எல்லாரையும் நீங்கள் ஆளுவீங்க, தேவன் உங்களுக்கு அதிகாரத்தை தருவேரண்டா, நீங்கள் அதை பெறணுமெண்டா இந்த பூமியில் தேவ ஜனங்கள் மத்தியில் நீங்கள் என்ன செய்யணும்? இந்த வண்ணம். அதான் அவர் அங்கே காண்பித்து கொண்டு இந்த ராப்போ ஜனத்தில். அப்போ ஆனால் நாங்கள் என்ன நினைக்கிறோம்டா, அதை இதை பெற்றுக்கொண்டு கடந்து போனால் நாங்கள் எல்லாமே சரி என்றோம். ஆனால் கிறிஸ்தவ பண்பு அதல்ல. ஆமென். தேவண்ட ஆவி வர்ற வேளையில் உங்களுக்கு அந்த தாழ்மை வரும். ஆமென். உங்களை நீங்கள் தாழ்த்துவீங்க. நீங்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் நீங்கள் சபையில் ஒரு காரியத்தை செய்ய நீங்கள் துடிப்பீங்க. ஆமென். நீங்கள் ஒவ்வொரு பணிவிட, அது சின்னதாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம், உங்களை அழைச்சிருக்கலாம், உங்களை சொல்லாமல் இருக்கலாம், அல்லது உங்களை பேப்பரில் எழுதி போடாமல் இருக்கலாம். நீங்கள் எதுவாக இருந்தாலும் ஒதுங்காமல் நீங்கள் செய்வீங்க. என்னென்னா அது உங்களை தடை செய்கிற காரியம் அல்ல, அது உங்களுக்குள்ளாக வர்ற ஒரு காரியமாக இருக்குது. ஏனென்றா நீங்கள் தேவனுக்கு நீங்கள் பணிவிடைக்காரர். ஆமென். இதை தான் தேவன் என்ன செஞ்சு ராப்போஜனத்தில் காண்பித்தார். ஆமென். அதனால தான் அவர் செய்தார், மற்றவருடைய பாதத்தை அவர் என்ன செய்தார்? கழுவ வச்சார்ன்றா. இது எல்லாராலையும் இயலாது. ஏழுமா? இயலாது. இன்றைக்கி ஸ்தாபனங்கள் என்ன செய்தா? சாயங்காலத்தில் ராத்திரி வேளையில் நீங்கள் அப்பத்தை பில்லுங்கன்னு அவங்க இப்போ காலையில் கொடுக்குறாங்க. அப்பத்தை என்ன செய்து வைத்த ரொட்டியை என்ன செய்கிறாங்க? நாக்கில் கொடுக்குறாங்க, கடந்து போகிறாங்க, பாதத்தை கழுவுறாங்களா, நேரம் போக மண்டுவாங்க, டைம் போக மண்டுவாங்க. அதனால் அவங்க எப்போ இருக்கிறாங்க? அன்றைக்கு பரிசேயர் சதுசேயர் வேதப்பாறை இயேசு கிறிஸ்து வந்த நாட்களில் இருந்த வண்ணமாகவே அவங்க இன்றைக்கும் இருக்கிறாங்க. அன்றைக்கு 3 பெரிய சபைகள், ஆனால் இன்றைக்கு 900க்கு மேற்பட்ட ஸ்தாபனங்கள் இருக்கிறது. ஏன்னா அவங்களால இயலாது. ஏனென்றால் அது நியமிக்கப்படையில், தேவன் பிரத்யேகமாகையில், அவர் இருக்கும்போதும் அவங்க அதை செய்யலை, இப்பையும் செய்யலை, அவர் திரும்பவும் அதை காண்பிக்க மாட்டேன். ஆனால் இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கு அவர் என்ன செய்கிறார்? தன்னை காண்பித்து கொண்டிருக்கிறார். ஆமே. வார்த்தையை நாங்கள் என்ன செய்கிறேன்? காண்பிக்கிறேன். வேத வசனத்தை கை கொள்ள அவர் எங்களோட போதித்து கொண்டிருக்கிறேன். நாங்கள் அவரை பேசும்போது அவர் எங்கள் மத்தியில் வாரேர். ஏனென்றால் நாங்கள் அதை செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ செய்கிறபடினால நாங்கள் தவறு உள்ளவர்கள் பாவிகளாக இருந்தாலும் தேவனுடைய கிருபை என்ன செய்கிறது? நீங்கள் வார்த்தையை கை கொள்ள தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார். ஆமென். ஏனென்றால் அவர் உங்களுக்காக ரத்தம் சிந்தினார். ஆமென். உங்களுக்காக தான் அவர் செய்தார். அப்போ அதனால தான் வேதம் வழியாக சொல்லி எல்லாருக்கும் அல்ல, ஆனால் யாரோடு அவர் இருக்கக்குள்ள உயிரோடு எழும்பி காண்பித்தாரோ அவர்களுக்கு தான் தன்னை அவர் காண்பித்தார். ஏன்னா அவங்க தான் அதை செய்தாங்க. அவங்களுக்கு விளங்காட்டியும் என்ன செஞ்சிட்டாங்க? செய்து கொண்டிருந்தாங்க. அவருக்கு யாருன்னு அவருக்கு தெரியல. ஏன்னா அவர் மனிதனா, ஒரு தாயின் கருவில் பிறந்தபடினால அவர்கிட்ட ஜீவன் இருக்கிறது, வித்தியாசம் இருக்குன்னு தெரிஞ்சாலும் அவர் ஒரு மனிதனாக பார்த்தான். அப்போ அதனால தான் அவருடைய வாயில் இருந்து அப்படியான வார்த்தைகள் வந்தது. ஆனால் அவர் என்ன செய்தார்? எல்லாவற்றையும். ஏண்டா இந்த பூமியில் பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும் அதை தான் செய்ய வேண்டும். ஆமென். அதனால தான் எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. அது இது கை கொள்கிறதால நாங்கள் போவோம்டா, ஏன்னா அது மிச்சம் எல்லாம் நாங்கள் செய்கிறோமென்று சொல்லுவாங்க. அதுக்காக இதை கை கொள்றதாலேயும் போவேன்ட்டு நாங்கள் சொல்லலை. தீக்கரிசி அதை சொல்கிறேன். ஏன்னா சபைக்கு போகிறதுனால நீங்கள் பரலோகம் போக முடியாது சொல்கிறா இல்லையா? ஏன்னா நீங்கள் ராப்போஜனத்தை கை கொள்றதுனால போகலாம். அதுக்காக அதை வச்சுட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா அது இருந்தால் அது அவரே சொல்லிவிட்டு திரும்பினத்துக்கு நாங்கள் போகணுமே. ஆனால் தேவண்ட மனிதன் என்ன செய்வான்? ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேற்றுவான். ஆமாம். இப்போ மத்தேயு 23:11-12 வாசி. இந்த பரிசேயரை குறித்து சொல்கிறார். அப்போ நாங்கள் அதை என்ன செய்யணும்? சிந்திச்சு பார்க்கணும். ஆமென். உங்களில் பெரியவனாய் இருக்கிறவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஆமென். மாயக்காரராகி
ரைட் வேணும் ரைட் அதை வாசிச்சு வைங்க. அதை பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள். நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. ஆமென். பாருங்க, நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களையும் பிரவேசிக்க விடுகிறது இல்லை. ஒரு இடத்துல ஒரு காரியம் சரியாக இருந்து ஜனம் போனால் விடுவாங்களான்னு சொல்லுங்கள் பாப்போம். யாராவது விட்ட போதரை கண்டிருக்கீங்களா? இல்லை, நீங்கள் அதை எங்கிட்ட செய்யலை, நீங்கள் அங்கே செய்கிறாங்களா, அதை போய் நீங்கள் கை கொள்ளுங்கன்னு விட்டுருக்காங்களா? அவங்களும் என்ன செய்யறீங்களா? பிரவேசிக்கிற. அது மாத்திரம் இல்லை, கடைசி வாசனத்தை வாசிச்சிங்கன்னா அவர் சொல்கிறார், அதை வாட்டும் வாசிங்க 15 பின்பகுதியை வாசித்தா நல்லா இருக்கும், இல்லாட்டி வாசி. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, ஒருவனை உங்கள் மார்க்கத்தானாக்கும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றி திரிகிறீர்கள். அவன் உங்கள் மார்க்கத்தானான போது அவனை உங்களிலும் இரட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குகிறீர்கள். ஆமே. என்னையா? நரகத்தின் மகனா ரெட்டிப்பா என்ன செஞ்சிடறாங்களாம்? நரகத்தின் மகனாக்குற. ஆனால் ஒரு சபையை, ஒரு விசுவாசிய சபைக்கு கொண்டு வர என்ன செய்கிறாங்களாம்? சமுத்திரத்தை எங்கெல்லாம் சுற்றி என்னையெல்லாம் செஞ்சு எப்படியாவது சபைக்கு கொண்டு வர்றதுக்கு பாடுபடுறாங்க. ஆனால் அந்த சபைக்கு வந்தோடனே என்ன செஞ்சு அனுப்புகிறாங்களாம்? ரெட்டிப்பான நகரத்தின் மகனாக மாற்றுறாங்களா இல்லையா? இன்றைக்கி அநேக சபை என்ன செய்கிறது? ஏதோ ஒரு வழியில் காசை கொடுத்தோ, காரியங்களை கொடுத்தோ, அல்லது ஏதாவது ஒரு காரியங்களை கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க? அழைக்கிறாங்க. அதான் வடியாக சொல்லுது, சமுத்திரமோ எங்கெல்லாம் சுற்றி எங்கெங்கே போகணுமோ எல்லாமே செய்து என்ன செய்கிறாங்க? சபைக்கு கொண்டு வராங்க. வந்த பிற்பாடு என்ன செய்கிறாங்கண்டா, ரெட்டிப்பான நகரத்தின் மகனாக எங்கே போகிறான்? அவன் நரகத்துக்கு போகிறான். ரெட்டி இருந்த விட ஒன்றை விட ரெண்டாக மாற்றி என்ன செய்கிறாங்க? வைக்கிறாங்க. ஏனண்டா அங்கே வந்தோன்னே ஒன்றுமே செய்கிறது இல்லை, தேவனுடைய வார்த்தையின்படி காரியங்களை செய்கிறது இல்லை. இங்கே வச்சு என்ன செய்கிறதுண்டா, காரியங்களை வச்சு அது தவறு இது தவறு, அங்கே போவாத இங்கே போவாத, அது போல் அது நியாயப்பிரமாணம், அது பாவம், அது சரியில்லை என்று என்ன செய்கிறாங்க? வச்சு ரெட்டிப்பான நகரத்தின் மகனாக என்ன செய்கிறாங்க? மாற்றுறாங்க. ஆனால் நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் பெரியவனாக இருக்கணுமெண்டா நீங்கள் யாராக மாறுங்களாம்? சிறியவனாக மாறுங்கன்ற. ஆமென். நீங்கள் அந்த வர்ணமாக இருக்கணுமெண்டா, நீங்கள் பெரியவனாக இருக்கணுமெண்டா நீங்கள் ஊழியக்காரனாக இருங்கன்று தான் அவர் என்ன செய்கிறாரண்டா, இந்த காரியங்களை தான் உயிரோடு இருக்கும்போது என்ன செய்கிறார்? கற்றுக் கொடுக்கிறார். ஏனெண்டா இதுதான் தேவனுடைய வார்த்தை. அதனால தான் அந்த பூமியில் இருந்த வேளையில் அவர் அந்த தாழ்மையான, ஏன்னா அதான் அவர் சொல்ல பரலோகத்துக்கான வாசல் கீழாக இருக்கிறது. நீங்கள் அந்த வண்ணமான ஒரு ஆவியை பெற்றிருந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க? அதை செய்வீங்க. தேவனுடைய காரியத்தில் உங்களை என்ன செய்வீங்க? தாழ்த்துவீங்க. நீங்கள் இன்னொருவர பாவத்தை மன்னிப்பீங்க, இன்னொருடைய பாதங்களை அழுக்கானதை நீங்கள் கழுவீங்க. அதுக்கு என்ன அர்த்தம் என்றால் அது தாழ்மைக்கு அர்த்தம். அதே நேரம் இன்னொருவருடைய தவறுகள் குற்றங்களை நீங்கள் என்ன செய்யணும்? மன்னிக்கணும். அதனால தான் அந்த ராப்போஜன நேரங்களை யாருக்கு யார் முரண் இருக்கோ, யாரோட ஒத்து போகாதோ அவங்கள என்ன செய்வாங்க? பாஸ்டர்மார், டீக்கன்மார் என்ன செய்வாங்க? அவங்களோட என்ன செய்வாங்க? ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. அப்போ ஜாயின் பண்ணி விட்டோன்னா அவங்களோட காலை கழுவக்குள்ளே அவங்களுக்குள்ள ஒப்புரவாகும். சில பேர் அப்படி இருந்து ஒப்புரவ மாட்டான, காலை இழுக்கிறதுலையே தெரியும். ஏன்னா இழுத்து கழுவக்குள்ளேயே வித்தியாசம் தெரிஞ்சிருப்பேன். ஏன்னா முகத்தில் காட்டலாததை இப்படியாவது இழுத்து கலட்டிடுவோன்ற மாதிரி என்ன செய்வாங்க? செஞ்சிடுவாங்க. ஆமே. ஆனால் இதுதான் வேதம். அதனால தான் தேவன் அதை செய்யுது. புரியுது அவங்களுக்கு? இதுதான் ராப்போஜனமாக இருக்குது. அதனால தான் அந்த நடைமுறையை அவர் என்ன செய்தார்ண்டா காண்பித்தார். அதனால தான் சீசர் சொல்கிறேன், அப்படி அவங்கள போல் நீங்கள் இருக்கக்கூடாது. நீங்கள் அந்த வசனங்களை வாசிக்கிறது நீங்கள் அவர்களை போல் நீங்கள் இருக்கக்கூடாது. ஆமே. நீங்கள் பெரியவனா, நீங்கள் ஒரு நீங்கள் உயர்வானா, நீங்கள் அப்படி நீங்கள் இருக்கணுமெண்டா நீங்கள் மற்றவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? பணிவிட செய்யுங்க. ஆமே. நீங்கள் மற்றவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? உதவி செய்யுங்க. நீங்கள் தேவ சமூகத்தில் காரியங்களை செய்து நீங்கள் தாழ்மையை காண்பீங்க. நீங்கள் எஜமானனாக இருக்கிறீங்களா, பெரியவனாக இருக்கிறீங்களா, நீங்கள் ஊழியக்காரனாக இருக்கிறீங்க, உயர்வானவராக இருக்கிறீங்களா, நீங்கள் எல்லாரும் நீங்கள் என்ன செய்யணும்? நீங்களே அள்ளி, நீங்களே அதை வாத்து, நீங்களே துணியை கொண்டு நீங்கள் என்ன செய்யணும்?
கழுவோணும். அப்போ அவர் எதை அங்கே காண்பித்து கொண்டிருக்கிறேன்டா, இதுதான் அந்த தாழ்மை. அதனால தான் அந்த சிறுகி யாராவது சொல்லி கொடுத்தாங்களா, அந்த 7 பிசாசுகள் போனது. அப்போ என்ன செய்கிறான், சீமோன் வீட்டில் என்ன செய்கிறான், அழைக்கிறான். அழைச்சிட்டு பார்த்தா எல்லா போதருக்கும் எல்லா மனிதருக்கும் என்ன செய்கிறாங்க, காலை கழுவ மனிதர்களை வச்சு தண்ணியை கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே இந்த ஸ்திரீ தூர இருந்து பார்க்குறான். ஆமேன், ஒரு இவ்வளோ மகத்தானவனா ஒரு பாவி என அவரை கவனிக்கிறாங்க இல்லையே என்ற ஒரு மனப்பான்மை யாருக்கு வருது பாருங்க. அநேக பிசாசுகள் துரத்தப்படுகிற என அந்த வண்ணமாக இருந்த ஸ்திரீ, அந்த வண்ணமாக பாவியாக இருந்த. அப்போ பாருங்கள், தேவனுடைய ராஜ்யத்தின் புத்தர்கள் எப்பயுமே தாழ்மையாக இருப்பாங்க. அவங்களுக்குள்ள இயல்பாகவே அது வர வேண்டிய பாருங்கள். அது அவளை எவ்வளோ அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவளுடைய பேர் எழுதப்பட்டு என்ன நடந்துச்சு, அவள் எப்பொழுதும் கொமினியன் நேரம் பிரசங்கிக்க பண்ணப்படத்தக்கதாக தேவன் என்ன செய்த, அவளை எழுதி வைத்தார். எங்கெல்லாம் இந்த சுவிசம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் இவளை நினைப்பார்கள் என்றார். பாருங்கள், எப்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை செய்தார் என்றால் அவளுக்கு அது இருந்துச்சு. ஏனென்றா அந்த மகத்தான தேவன் இந்த பூமியில் அவர் வந்திருக்கிறார். நாங்கள் அவருக்கு பணிவிட செய்யணும் என்ற ஒரு காரியம் எல்லாருக்கும் வரையில், அழைத்த சீமோனுக்கு வரையில், அவன் ஒரு குஷ்டரோகியாக இருந்தவனாக இருந்தான், அவனுக்கு வரையில் அவனோட பாவங்கள் எத்தனையோ மன்னிக்க அவன் செய்திருக்கலாம், அவன் சுகமாக்குதலுக்கு வந்திருக்கலாம். ஆனால் அவன் என்ன செய்யலை, அதை செய்யலை. இவர் எப்படியாவது ஜோக்கராக மாற்றணும் அல்லது இவர் அவமானப்படுத்தணும் என்ற எண்ணத்தில் கொண்டான். ஆனால் யாரோ ஒருவர் அதை தட்டி பறிச்சாங்க. ஆமென். ஏனென்றா அதுதான் வேதமாக இருக்கிறது. அப்போ உங்களுக்குள்ளே என்ன ஆழத்தை நோக்கி கூப்பிடுகிற வண்ணமாக உங்களுக்குள்ள அந்த ஆழம் தேவனுடைய வார்த்தை அங்கே இருந்தாதான், அந்த வார்த்தையின் வெளிப்பாடு இருந்தாதான் நீங்கள் என்ன செய்வீங்க, அதை மன விருப்பத்தோடு ராபோஜனத்துக்கு வருவீங்க, அதை நீங்கள் கை கொள்வீங்க, நீங்கள் ஒரு பணிவிட செய்ய விரும்புவீங்க, காரியங்களை செய்வீங்க. இல்லாட்டி நீங்கள் என்ன செய்வீங்க, உங்களுக்கு வெளிப்பாடு இல்லை தானே. வெளிப்பாடு, விசுவாசம் என்பது வெளிப்பாடாக இருக்கிறது. அப்போ விசுவாசம் இருந்தால் வெளிப்பாடு வரும். அப்போ வெளிப்பாடு இருந்தால் நீங்கள் இதை யாரும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க தேவையில்லை, நீங்களாகவே அதை செய்வீங்க. ஏன்னா அது உங்களுடைய உணர்வுள்ள ஒன்றாக இருக்கிறது. அந்த பரிசுத்த ஆவி இன்றைக்கு அவர் என்ன செய்வார், அவர் பேசி கொண்டிருக்கிறபடினால உங்களோட உணர்வு அவர் என்ன செய்வார், அங்கே தூண்டுகிற வேளையில் நீங்கள் என்ன செய்வீங்க, காரியங்களுக்குள்ளே நீங்கள் கடந்து போவீங்க. அதனால தான் வேதம் அந்த வண்ணமாக என்ன சொல்கிறது, நீங்கள் அதை கை கொள்ள வேண்டும். அதனால் அவர்கள் உங்களில் இரட்டிப்பான நரகத்தின் மகனாக்குறார்கள். குருடரான வழிகாட்டிகளே உங்களுக்கு ஐயோ, எவனாயிலும் தேவாலயத்தின் பேரிலே சத்தியம் பண்ணினால் அதனால் ஒன்றுமில்லை என்றும், எவனாயிலும் தேவாலயத்தில் பொன்னின் அதை வாசிங்க, தேவாலயத்தின் பொன்னின் பேரில் சத்தியம் பண்ணினால் அவன் கடனாளியாவான் என்றும் சொல்லுகிறீர்கள். ஆமென். அதிகாரரே, குருடரே, எது முக்கியம், பொன்னோ, பொன்னை பரிசுத்தமாக்குகிற தேவாலயமோ? மேலும் எவனாகிலும் பலிபீடத்தின் பேரில் சத்தியம் பண்ணினால் அதனால் ஒன்றுமில்லை என்றும், எவனாகிலும் அதன் மேல் இருக்கிற காணிக்கையின் பேரில் சத்தியம் பண்ணினால் அவன் கடனாளி என்றும் சொல்லுகிறீர்கள். மதிகோடரே, குருடரே, எது முக்கியம், காணிக்கையோ, காணிக்கையை பரிசுத்தமாக்குகிற பலிபீடமோ? ஆகையால் பலிபீடத்தின் பேரில் சத்தியம் பண்ணுகிறவன் அதன் பேரிலும் அதன் மேலுள்ள எல்லாவற்றின் பேரிலும் சத்தியம் பண்ணுகிறான். தேவாலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணுகிறவன் அதன் பேரிலும் அதில் வாசமாய் இருக்கிறவர் பேரிலும் சத்தியம் பண்ணுகிறான். ரைட் மேடம், அப்படியே நீங்கள் பிறகு வாசி. அப்போ என்னத்தை அவர் காண்பிக்கிறேன்டா, அது ஆலயத்தின் பேரிலே, காரியத்தின் பேரிலே என்ன செய்ய வேணாம். ஏண்டா தேவன் பேரில் என்ன செய்யணும், நீங்கள் உங்களுக்குள்ள உள்ளதென்றும் ஏன்னா உண்மை என்றும் இல்லை, அதை மட்டும்தான் செய்யுங்க. வேறு எந்த பேரில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது செய்ய. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க, அதில் செஞ்சால் பரவாயில்லன்ட்டு இவங்க காணிக்கை மற்றும் இதில் செய்தால் அது நீங்கள் கடனாளியாண்டு வேறொரு கோட்பாடை வைக்கிறான். ஆனால் அவர் என்ன சொல்கிறார், நீங்கள் அதில் பலிபீடமோ தேவாலயம் செய்தாலோ அது யாரை குறிக்கிறதுன்றா, அது எல்லாமே தேவண்ட காரியமாக போயிடும். அப்போ பாருங்கள், இன்றைக்கும் அதே வண்ணமாக தேவனுடைய வார்த்தைகளை ஜனங்களுக்குள்ள தவறாக போதித்து தவறான காரியங்களை செய்து போகிறத நாங்கள் பார்க்குறோம். ஆனால் நாங்கள் அப்படி இல்லாத வண்ணம் எழுதின வண்ணமாக தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு தீர்க்கதரிசி எங்களுக்கு விவரித்து காண்பித்திருக்கிறார். வெளிப்பாடானது இருக்கிறபடினால நாங்கள் என்ன செய்யணும், அதை ஆராயும். அப்போ அதுதான் எங்களுக்கு ராபோஜனத்தை நினைப்பூட்டுகிறது.
அப்போ பாருங்கள், நாங்கள் இப்போ திரும்ப செய்திக்கு வருவோம். அப்போஸ்தலர் 10 என்ன சொல்லுது? 41. அவர் யாருக்கு அவர் பிரதிச்சயமானார்களோ அவர்களுக்கே தன்னை என்ன செய்தாராம்? காண்பித்தார். யாரோட புசித்து யாரோட காரியங்களை செய்து கொண்டிருந்தாரோ அவர்களுக்கே அவர் என்ன செய்தாராம்? காண்பித்தார் என்று வேதம் சொல்கிறது. ஆமேன். அதை வாசிச்சுட்டு அடுத்த 13க்கு திருப்புங்க. ஆயினும் எல்லா ஜனங்களுக்கும் பிரச்சயமாகும்படி செய்யாமல், பாருங்கள், எல்லா ஜனங்களுக்கும் என்ன செய்யலையா? செய்யாமல் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவரோடே புசித்து குடித்தவர்களுக்கும் தேவனால் முன்பு நியமிக்கப்பட்ட சாட்சியலுமாகிய எங்களுக்கே பிரச்சயமானார். அப்போ பாருங்கள், அதே நேரம் முன்பு யாருக்கு நியமிக்கப்பட்டதோ அதே நேரம் முன்பும் அவர் யாரோடு அவர் காரியங்களை செய்தாரோ அதே நேரம் முன்பு யாரை நியமித்தாரோ அதே போல பிரச்சயமான பிற்பாடும் அவர் என்ன செய்கிற? 3ஆம் நாளில் என்ன செய்கிற? கிளியோப்பாவுடைய சீசர்களோடு என்ன செஞ்ச? பந்திரி அவங்களுக்கு தான் என்ன செஞ்ச? திரும்ப திரும்ப யாருக்கு அவர் என்ன செஞ்சார்? காண்பிச்சு. அந்த ஓடரை வேதம் சொல்லுது, வாசிப்போமா? அது நாளைக்கு 1 கொரிந்தியர் 3 வாசிங்க. அதை எடுத்தா அந்த ஓடர் லிஸ்ட் இருக்குது, யார் யாருக்கு அவர் பிரச்சயமானார் எடுத்தவங்க வாசி. அன்னைக்கு 1 கொரிந்தியர் 3 அன்னைக்கு இல்லை, அந்த ஓர்டரில் அவர் சொல்கிறார். அந்த கேபாவுக்கு, பேதுருக்கு, பிறகு 500 பேருக்கு, யாக்கோபுக்கு, இப்படி அப்படியே அவர் சொல்லிவார். எடுத்த வாசிங்க, இல்லாட்டி நாங்கள் பிறகு பார்ப்போம். ரைட். அப்போ பாருங்கள், தேவன் பாருங்கள் யாருக்கு அதை காண்பித்தாரண்டா அவரோட உயிரோடு தன்னை காண்பித்தவர்களுக்கு தான் திரும்ப திரும்ப என்ன செய்தாராம்? காண்பித்தார். ஆமேன். இப்போ வாசிங்க அந்த ஜனங்களில் அப்போஸ்தலர் 13 வாசிங்க. எடுத்தவங்க பிறகு அதை கை வைத்துங்க, பிறகு வாசிக்கலாம். ரைட். 31 வாசி. தம்முடனே கூட கலிலேயாவிலிருந்து எருசலேமுக்கு போனவர்களுக்கு அவர் அநேக நாள் தரிசனமானார். அவர்களே ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறார்கள். ஆமேன். பாருங்க, என்னையா பாருங்க, தம்முடனே கூட கலிலேயாவில் இருந்து எருசலேமுக்கு போனவர்களுக்கு அவர் அநேக நாள் தரிசனமானார். அவர்களோ ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு சாட்சியலாயிருந்தார்கள். ஆமேன். யார் அப்படி இருந்தாங்களாம்? அந்த ஜனங்கள். ஆமேன். அவர்களால் மாத்திரம்தான் சாட்சியலாக இருக்க முடிந்தது. பாருங்கள், கலிலேயாவில் இருக்கும்போது, ஏன்னா அவர் கலிலேயாவில் இருக்கும்போது தானே அவர் சொல்கிறார். ஏன்னா அந்த உயிர்த்தெழுந்த பிற்பாடு அந்த தூதர்கள் சொல்கிறாங்க, உங்களுக்கு கலிலேயாவில் இருந்தபோது அவர் உங்களுக்கு பிரசங்கிக்க இல்லையான்னு என்ன செய்கிறாங்க? அவருக்கு அந்த அடையாளப்படுத்தி காண்பித்தாங்க. அந்த வண்ணமாக பாருங்கள், அவரோடு இருந்து எருசலேமுக்கு போனவங்களுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க? இருந்தது மாத்திரமல்ல, ஜனங்களுக்குள்ளே அவர்கள் சாட்சியலாய் இருந்தார்கள் என்று வேத வார்த்தை என்ன செய்கிறது? அங்கே காண்பிக்கிறத பார்க்க. அப்போ பாருங்கள், இன்றைக்கு யாரால் சாட்சியலாக இருக்க முடியுமெண்டா தேவனால் முன்குறிக்கப்பட்டு, நாங்கள் இப்போ வாசித்தோம் அப்போஸ்தலர் 10:41 தேவனால் முன்பு நியமிக்கப்பட்ட சாட்சி. பாருங்கள், தேவனால் முன்பு நியமிக்கப்பட்ட சாட்சி. அப்போ அதான் நாங்கள் யோவான் 17 எழுதி வச்சிருக்கிறோம். ஆதி முதல் என்னோடு கூட இருந்தபடியினால எனக்கு சாட்சியலாக இருப்பீர்கள். அப்போ இன்றைக்கு நீங்கள் மனவாட்டி என்ற ஒரு ஸ்தானத்தில் இருப்பீங்கண்டா நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் தான் சாட்சியலாக இருப்பீங்க. ஏண்டா நீங்கள் எங்கே இருந்தீங்க? அவரோடு கூட உலக தோட்டத்துக்கு முன்பாகவே அவருக்குள்ளே இருந்தீங்க, சிந்தையாக இருந்தீங்க. இப்போ வடிவில் இருக்கிறீங்க. ஏன்னா எப்பயுமே சிந்தை தான் வடிவாகிறது. ஆமேன். தேவன் சிந்தையில் வைச்சேர். இப்போ தேவன் என்ன செஞ்சார்? உங்களுக்குள்ளே இந்த பூமியில் அவர் வைத்திருக்கிறேன். அப்போ இன்றைக்கு நீங்கள் உலக தோட்டத்துக்கு முன்பாக இருந்தால் தான் தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கு நீங்கள் சாட்சியலாக இருப்பீங்க. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கை கொள்ளுவீங்க.
தேவண்ட சமூகத்துக்கு நீங்கள் என்ன செய்வீங்க? நாடுவீங்க. ராப்போஜனத்துடைய கடமையை நீங்கள் செய்வீங்க. அதை பயபக்தியோடு செய்வீங்க. அதுக்கு நீங்கள் பணிவிட செய்வீங்க. அதோட வெளிப்பாடை நீங்கள் பெறுவீங்க. பாருங்கள், தேவனே எப்படி தன்னை காண்பித்து அவர் தன்னை காண்பித்தார். அவர் வேத கீழே வசன இவைகளை திஷ்டாங்கமாய் உங்களுக்கு வைக்கிறேன். அப்போ பாருங்கள், அவர் ஒரு ஓர்டரை உங்களுக்கு அவர் செய்து காண்பிக்கிறார். அப்போ இன்றைக்கு நாங்கள் அதே வந்தவனாக நாங்கள் என்ன செய்யணும்? நடக்கணும். அப்போ வேதம் சொல்லுதா? உண்டு யோவான் 2:2 நினைக்கிறேன் 3 நீங்கள் அதை கை கொண்டு அவர் நடந்த வழியில் தானும் நடக்க கடவன் என்று இருக்கு வேத வாசனத்தை அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். ஆமென். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். மேலே என்ன சொல்லுது? அவர் நடந்த வழியில் தானும் அவன் என்ன செய்வான்? அதை வாசிங்க, அதை மட்டும் 4 அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ள 6 அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க கடவன். அப்போ அவர் எப்படி நடந்தாரோ அவன் என்ன செய்யணும்? தானும் நடக்கும். அப்போ அவர் வேறு வழியில், நீங்கள் வேறு வழியில் நடக்கல. ஏண்டா பரிசுத்தாவியானவர் வரும்போது அவர் என்ன செய்வார்? அதே தான் ஏன்னா தேவன் மீண்டும் உங்களுக்குள்ளே வருவீரண்டா அவர் முன்னே என்ன செய்தாரோ அதை தான் அவர் செய்வார். அதுதான் நீங்கள் அவருக்குள் நிலைத்திருக்கிறோம் என்பதை அதனாலே அறியலாம். வேதம் சொல்லுது. இப்போ உங்களுக்குள்ளே பரிசுத்தாவி இருக்கண்டா அவர் எப்படி அந்த ஓர்டரை செய்தாரோ அதே தான் நீங்கள் செய்வீங்க. அதனால தான் அன்றைக்கு அவர் உயிரோடு இருக்கக்குள்ளே செஞ்சதை மறித்து உயிரோடு எழுந்த பின்பு செய்கிற வேளையில் அவங்களோட கண்கள் என்ன செய்யுது? திறக்கப்படுது. அப்போ தான் அவர் இயேசு என்பதை அறிகிறான். அப்போ அதே உயிரோடு எழுந்த தேவன் இன்றைக்கி ஆவியாக உங்களுக்குள்ளே வந்தால் அதே கிரியை தான் நீங்கள் என்ன செய்வீங்க. அப்போ தான் வேதம் சொல்லுது, அப்படி செய்கிறவன் தான் அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். அப்போ நாங்கள் நிலைத்திருக்கிறோம் என்றால் அவர் எதை செய்தாரோ நாங்கள் செய்யணும். ஆமென். அதுதான் ராப்போஜனமாக இருக்கிறது. அப்போ பாருங்கள், ராப்போஜனத்துடைய மேன்மையை பாருங்கள். அவங்களோட புசித்து பந்திருந்தவங்களுக்கு தான் அடிக்கடி என்ன செஞ்சார்? பிரத்யேகமானார். அப்போ பாருங்கள், இன்றைக்கு மீண்டும் இந்த நடைமுறையை திக்கர்ஸ் என்ன சொல்கிறேன்? இதை செய்கிறவங்க தான் என்ன செய்ய போகிறாங்க? அங்கே போகிறாங்க. ஏன்னா அவர் அங்கே அழைக்கும் போதும் அதை தான் அவர் கொடுக்குறார். ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ண தேவன் திருவிருந்த மத்தேயு 26 சொல்கிறேன், நான் இது முதல் இந்த திராட்சை ரச பானத்தை நான் பணம் பண்ணுவதிலே பிதாவினுடைய ராஜ்யத்திலே உங்களோடு கூட நான் இதை பானம் பண்ணுவேன். அப்போ பாருங்கள், தேவண்ட ராஜ்யத்தில் வரும்போது அவர் உங்களோடு கூட போஜனம் பானம் பண்ணுவதாக தேவன் என்ன செஞ்சிருக்கிறார்? வாக்கு கொடுத்துருக்கிறார். ஆமேன். அதனால் இந்த மேன்மையை அறிந்து நாங்கள் என்ன செய்வோம்? இந்த நாளங்களை தாழ்த்துவோம். நாங்கள் தேவனுக்குள்ளே நாங்கள் உயர்வான நிலைக்குள்ளே நாங்கள் போகணுமெண்டா, நாங்கள் பல்லோர் ராஜ்யத்தில் ஒரு உயர்வான இடத்துக்கு போகணுமெண்டா, இந்த பூமியில் நாங்கள் அரசாளணுமெண்டா, நாங்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்போம் என்று வேதம் சொல்லுகிறதண்டா, நாங்கள் என்ன செய்வோம்? இந்த பூமியில் வாழ்கிற நாட்களில் தேவன் நடந்த மாதிரி நாங்கள் ஒருவர் நேசித்து நாங்கள் ஒருவருக்குள்ளாக எங்களை தாழ்த்தி தேவன் எப்படி அதை செய்து காண்பித்தாரோ, அவர் எப்படி நடப்பித்தாரோ அதே வண்ணமாக நாங்கள் என்ன செய்யணும்? செய்யும்போது தான் அதனுடைய ஆசீர்வாதம் வரும். இல்லாட்டி நாங்கள் வேறு வழியாக செய்யலை. வேதம் அப்படி தான் சொல்லுது. நான் இதை அதை வாசிங்க, கடைசியை வாசிக்க முடியும். முன்மாதிரியை வைத்து விட்டு கடைசி யோவான் 13 அன்னைக்கு ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள்.
நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். ஆமென். ஆண்டவரும் போதருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவுள். நான் என்ன உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை பாருங்க, சாட்சியாக அவர் என்ன செய்கிற மாதிரியை டைப் அவர் என்ன செய்கிறார், காண்பிக்கிறார். ஆமென். இதே வண்ணமாக நீங்கள் செய்யுங்க. அப்போ நீங்கள் செய்வீங்களா? அதுக்காக நாளைக்கு எல்லாரும் ஒரு பேசனை கொண்டு வந்துடுறாங்க. இங்கே இருக்கிறத காரியங்களை என்ன நீங்கள் செய்யுங்க. ஏற்கனவே செய்யப்பட்டிருந்தால் சந்தோஷமாக கழுவுங்க. ஆமென். ஆனால் நீங்கள் துணியை கொண்டு வந்து நீங்கள் கழுவி நீங்கள் மகிழ்ச்சியாக அப்படி அதுக்கு ஒரு போட்டி வாங்க. அதை நான் வந்து தேவன் வந்து கழுவ தான் தண்ணீர் வார்த்தை. அப்போ அடுத்த முறை ஏற்கனவே செய்ய இருந்தால் நான் புது சிஸ்டத்தை கொண்டுறையில் வேதத்தை வெளிப்பாடு. ஏன்னா நாங்கள் அடிந்து நம்ம பார்க்க வேத வார்த்தை வெளிப்பட்டுகிட்டே இருக்குது. ஆமென். இன்னும் ஒரு ஆழத்துக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், அறிகிறோம். ஆமென். அப்போ அதை என்ன செய்யணும், நீங்களும் தேவனுக்குள்ளாக வந்தது ஒரு ஆசீர்வாதமாக நான் செய்யணும், அந்த வேலையாவது நான் செய்யணுமென்ற ஒரு காரியங்களுக்குள்ளே வரணும். இல்லாட்டி கிறிஸ்தவ வாழ்க்கையானது இப்படியே போய் நாங்கள் போகிறது வாழ்க்கையில் அது கரடு முரடானது. தேவனுக்காக நாங்கள் பணிவிட செய்யணும், தேவனுக்காக ஊழியம் செய்யணும், நாங்கள் கஷ்டப்படணும், துன்பப்படணும். அது நீங்கள் எனக்கு துன்பம் பண்ணு கேட்க தேவையில்ல. நீங்கள் தேவ பக்தியாக நடக்கணும் என்று இன்றைக்கு இப்போ நினச்சா கூட போக்கில் கூட வரும். ஆமென். தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் நீங்கள் மனசில் நினைச்சாலே பிசாசு வந்துடுவான். ஏன்னா பிசாசு பல கோணத்தில் இருப்பான். ஏன்னா எப்படி வருவான், எந்த விதத்தில் வருவான் இல்லை. நீங்கள் அப்படி நினைச்சாலே நீங்கள் அந்த வார்த்தை அப்படியான நீங்கள் நினைப்பீங்க என்ன துன்பம், அப்படி அல்ல. தேவண்ட வார்த்தை நிமித்தம் என்ன துன்பம். ஏன்னா நீங்கள் அதை நான் கோவப்படக்கூடான்னு போவீங்க, அவங்களுக்கு கோவப்படுற மாதிரி செய்வான். நீங்கள் டக்குன்னு டென்ஷன் ஆகிட்டீங்கண்டா நீங்கள் அதில் ஃபெயிலியர் ஆகிடுவீங்க. ஏன்னா தேவ பக்தியாக இருக்கணுமெண்டா என்ன செய்யணும், நீங்கள் இதை சொல்லுங்கள். எங்களோட தலையமே என்ன, இது என்ன, தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற. அப்போ தேவ பக்திக்கு முன்னுக்கு என்ன இருக்குது, பொறுமை இருக்கா இல்லையா? பொறுமை தானே லிஸ்ட்டில். விசுவாசம், தைரியம், ஞானம், இச்சையடக்கம், பொறுமை, தேவ பக்தி. அப்போ தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவாங்கண்டா தேவ பக்தியாக இருக்கணுமெண்டக்குள்ளே பொறுமை உங்களுக்கு என்ன அவசியம் வேணும். அப்போ உங்களுக்குள்ளே என்ன இருக்கும், அந்த காரியம் இல்லாதபடி அவன் என்ன செய்வான், உங்களுக்கு அதை செய்கிறவனாக இருப்பான். ஆமென். அதனால் இதுக்கு ஒரே ஒரு தீர்வு, நீங்கள் தேவன்ட ஒப்பு கொடுங்க, தேவன் மீதியானதை பார்ப்பார். ஆமென். அதனால் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் ஒரு பாடல் பாடப்படுகிற வேளையில் நாங்கள் ஒரு ஆயத்தம் பண்ணுவோம்.